அணுக போறாருன்னு பார்ப்போம். பிரவீன், இந்த கூட்டணியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து? அவரோட கருத்து என்னன்னா, நானும் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைண்ணே, பார்ப்போம் லெட்ஸ் சி அப்படிங்கிறாரு. அம்பையர்ஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மேட்ச் முடிஞ்சு. ஆல்மோஸ்ட் 25 மினிட்ஸ். ஒரு இன்னிங்ஸோட மொதல் 4 ஓவர் போடுற டைமை மேட்சே ஸ்டார்ட் பண்ணாமல் வச்சுருக்கோம். இது ஆர்கனைசருக்கு கொஞ்சம் கஷ்டமான நிலைமை. ஈவினிங் சீக்கிரம் வெயில் போயிடும். ஸ்ட்ரைக்கில் ஹேமா, சதீஷ், ஸ்டைல் சதீஷ். கூலர்ஸ் இல்லாமல் அவர் பந்து போட்டார்னா அவர் அடிப்பாங்கன்னு கூலர்ஸ்லேயே போட்டுட்டு பந்து போடுவார், கூலாக போடுவார். அதுக்கு தான் அந்த கூலர்ஸ். இந்த டீமில் பிலோ 30 தேடி தான் கண்டுபிடிக்கணும், எக்ஸப்ட் பிஎஸ்எம் தவிர. கேட்ச்! ரொம்ப லாவகமாக அடிச்ச மாதிரி இருந்தது. சும்மா லேசி ஷாட். ஃபஸ்ட்டு பாலே அவுட்டு. இந்த மாதிரி ஒரு ஷாட் நாம தோத்துட்டோம். ரமேஷ், இந்த டீமில் இறங்குறவங்க மொத்தம் வெறுமே 6 அடிக்கிற பிளேயர்ஸ். இவங்களுக்கு ஏற்ற மாதிரி டீம் நேம் அமைஞ்சிருக்கு. நன்றி ஆர்கனைசர் கோகுல் அவர்களே. ரமேஷ் இரண்டாவது பந்தை சந்திக்க வருகிறார். கண்ணன், big appeal from the keeper. Umpire stays still not out. சூப்பரா போறாரு சதீஷ். அடுத்த அடி கேட்ச்ன்ற ஒரு கால். இப்போ இதையும் எழுதிங்கப்பா உங்க நோட்ல. ரெண்டாவது பெஸ்ட் கேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட். இதுக்கு முன்னாடி கோகுல் ஒன்று பிடிச்சாரு, அடிச்சது என்னமோ இடிதான், ஆனால் ஃபீல்டிங்கில் மின்னல் நேரத்தில் வந்து பிடிச்சாரு, அருமையாக பிடிச்சாரு. குட் அவேர்னஸ். லைனில் நிற்கும்போது மிகவும் வருத்தத்துடனும் தடுமாற்றத்துடனும் கிளம்புகிறார் ரமேஷ். அரவிந்த், நியூ பேட்டர் நேம் அரவிந்த் என்கிற அபி. அரவிந்த் இது வரைக்கும் யாரும் அவுட் பண்ணதே இல்லை ப்ரீமியர் லீக்ஸில். அந்த மாதிரி ஒரு பிளேயர். ஆஹா, 6 தன்னோட அணிக்காக முதல் ஓட்டத்தை 6 மூலமா பதிவு பண்ணியிருக்காரு அரவிந்த். சும்மா முட்டியை போட்டு ஒரு அடி.
பழைய மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே டீமில் இப்படி தான் அடிப்பாங்க, முட்டி போட்டு முட்டி போட்டு. நேர்த்தியான தடுப்பாட்டம். ஒரு ரன். கண்ணா பந்து போடும்போது கூட அந்த காதலோட பந்து போடுறார். அதுதான் ஒரு டிஷர்ட்லேயே எல்லாருக்கும் தெரியப்படுத்துறார். சிறப்பான தடுப்பாட்டம். ஃபீல்டுக்கு ஏற்ற பவுலிங். ஒரு ரன். ஓவர். நன்றி நடுவரே. ஒரு ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 8 ரன்னுப்பா. 2 விக்கெட் இழந்திருக்காங்க. The next bowler மோகன் ஃப்ரம் ஸ்டார்காஸ்ட், அப்படிதான் ஒரு நேம் போட்டிருக்காரு. அவரை எதிர்கொள்பவர் சர்ணா பாண்டி. அவரோட நியூ ரோலில் சிறப்பாக பணியாற்றியிருக்கார். ஒரு பந்துக்கு ஒரு ரன் ஆடி இருக்கார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஓப்பன் பண்ணுறது பிரீமியர் லீக்ல. ஒன் ரன். இந்த டீம் ஃபீல்டிங் டீமே ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க டீம். எவ்வளோ காமாக விளையாடுறாங்க பாருங்க. நைஸ் ஃபீல்டிங். ஏன் அவர் யங் மேன் அப்படி சொன்னோன்னா, ஒரே ஒரு யங் மேன் தான் அந்த டீமில். அது அவர் தான் நினைக்கிறேன். பிலோ 30. அதான் அவ்வளோ வேகமாக வந்து பந்து எடுத்து போட்டார். டாட் பால். கேட்ச். பிடிச்ச 3 கேட்சும் ஒரே ஆள் தான். சாண்டி, சந்தானம். அவர் சாண்டின்னு கூப்பிட்டா தான் பிடிக்கும். அதை விட ஹார்திக் அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஹார்திக்கோட மொத்த மேனலிசமும் சாண்டிக்கிட்ட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிடிச்ச 3 கேட்சும் அவர் தான் பிடிச்சிருக்காரு. கையில் கம்மு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸ்பைடர்மேன் கம்மு. எங்கே போனாலும் ஓடி ஓடி பிடிக்கிறார். த நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மணிகண்டன். இவர் பார்க்க ஆள் சிறுசாக இருக்காருன்னு யோசிக்காதீங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதும்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஹிட்டரு. டாட் பால். ஒயிட். வாங்க, நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். டைம் இல்லை. அம்பையர் வந்து கரெக்டாக தான் கொடுப்பாரு. ஆர்கனைசர் கோகுல், ஒயிட் லைனுக்கு கொஞ்சம் சுண்ணாம்பு போடுங்க. அதனால தான் சர்ச்சை வருது. அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். கோகுல், கௌதம், விக்னேஷ் யாராவது இருந்தால் லைன் போடுங்க. வந்து ஒயிட் லைன் போட்டு கொடுங்க. கிரவுண்ட் ஸ்டாஃப் இல்லை.
ஸ்விங் அண்ட் மிஸ். டாட் பால். ஓவர். 2 ஓவருக்கு 11 ரன்னு, 3 விக்கெட்டு. ரொம்ப நேர்த்தியாக பந்து வீசியிருக்காங்க அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ். அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஜெர்சியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே இருக்க மற்ற டீம்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. ஒன் டாப்பில் நம்ம அண்ணன் மோசஸ். இவர் தான் கோவிலம்பாக்கத்தோட ஜடேஜா. ரொம்ப சீக்கிரமாக ஓவர் போகிற ஒரு பவுலர். 4 ஸ்டெப்பில் பந்தே போட்டு போயிடுவார். 6 பாலையும் கடன் போட்டுருவார். அவர் நிற்கிறதும் தெரியாது, போகிறதும் தெரியாது, அந்த மாதிரி போடுவார். தண்ணி கொஞ்சம் கூடாண்டா. கண்ணில் என்ன தேய்ச்ச? சூப்பர் கேட்ச். பட் எல்லைக்கோட்டை தாண்டினதுனால அது 6 சொல்லியே முடிக்கலப்பா. சூப்பராக பிடிச்சாரு. ஆனால் எல்லைக்கோட்டை தாண்டி பிடிச்சதுனால அது 6 ரன்னு. அரவிந்த் உள்ளே வரும்போதே நம்ம சொல்லியிருந்தோம், இது வரைக்கும் எந்த ப்ரீமியர் லீக்லையும் இவர் அவுட் ஆனதே கிடையாது, இவரே நினைச்சால் ஒண்டி, அந்த மாதிரி ஒரு பிளேயர். அரவிந்த் தன்னோட அணிக்காக சிறப்பாக பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. ஓட்டங்களை சேர்த்துக்கிட்டே இருக்கார். ரொம்ப குரூஷியல் ரன்ஸ். கால் காப்பில் பட்டதால் 1 ரன். வாங்க நாடு பிரபு அவர்களே, சாம்பியன்ஸ் லீக் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். சிறப்பான தடுப்பாட்டம், கேட்ச் என்ற கால், நோ மேன்ஸ் லேண்ட். Again, ஒரு டாட் பால் ஃப்ரம் மோசஸ். ஃபுல்டா 6. ஆஹா, இந்த டீம் பயங்கரமாக ஃபீல்டிங் பண்ணுறாங்கப்பா. டீம் பேர் என்ன? சிட்னி சிக்ஸஸா? விக்ட்ரி சிசி இல்லைண்ணா, சிட்னி சிக்ஸஸ். அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ். பவுண்டரி லைனில் ஃபீல்டர்ஸ் தாறுமாறாக பண்ணிருக்காங்க ஃபீல்டிங். ஓவர். ஸ்கோர் ப்ளீஸ். Wait. 20 or 3 overs, 20. Loss of 4 wickets. Next batsman, Kavi Arasan, perfect all-rounder from Sydney Sixers. Sri Lanka. திருப்பியும் ஒரு ஃபுல் டாஸு, ஆனால் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ஒரே ரன்னு. மோகன் 2 ஓவரும் சூப்பராக போட்டிருக்காரு. 2வது ஓவரும் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு.
ஸ்ட்ரைக்கில் நம்பர் 18 கவியரசன். Switch it. ஒரு டாட் பால். Switch it. விக்கெட்டுக்கான சான்ஸு. கலாய்க்கணுமா சொல்லவா? இது வரைக்கும் நல்லா போட்டுட்டு இருக்காரு மோகன். ஓவருக்கெலாம் வாய்ப்பே இல்லை கிரவுண்டில். அடிச்சா 6 மட்டும் அடிங்க, எந்த டீம் பேட்டிங் ஆனாலும். பவுண்டரிலாம் போகாது. விக்கெட்டா? போல்டு. போல்டு. செம ஓவரு. ஃபர்ஸ்ட் ஓவரு சூப்பராக போட்டு வந்தார். இந்த ஓவர் ஒரு விக்கெட். பிஎஸ்சிசி சார்பாக அவங்க கேப்டன்ஸ் விஜய் மற்றும் வினோத் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இவரோட பவுலிங்கை பார்த்துட்டு. ஆமாம், சந்தோஷமும் படுறாங்க உங்களை எடுக்கலன்னு. பயங்கர சந்தோஷப்படுறாங்க. நடுப்புற கொஞ்சம் ஃபீல் இது வரைக்கும் அவுட்டே ஆகாத அரவிந்த் இப்போ அவுட் ஆயிருக்காரு. அவரை தொடர்ந்து சதீஷ் பண்ணையார் ஃப்ரம் கோவிலம்பாக்கம். பெஸ்ட் ஃபீல்டர் அவார்ட் கோஸ் டு சாண்டி. வந்து வாங்கிக்கோங்க இப்போ மேட்ச். அவர் வெறும் சாண்டின்னு சொன்னால் பிடிக்காது, ஹர்திக் சாண்டி அப்படி சொன்னதா பிடிக்கும். சந்தான கிருஷ்ணன் என்ற பேரை சாண்டி ஹேர்டே அப்படின்னு ஸ்டைலாக மாற்றிருக்காரு. குட் ஓவர் ஃப்ரம் மோகன். சூப்பராக போட்டுட்டு இருக்காரு செகண்ட் ஓவரை. பவுலிங் சைடு சூப்பராக போயிட்டு இருக்கு மேட்ச். கேப்பு ஃபீல்டிங். அதாவது ரெண்டுக்கு வாய்ப்பே இல்லை. செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபீல்டிங் டீம். ஃபஸ்ட்டு ஒரு 3 மேட்ச் மட்டும் 100+ போச்சு. இந்த மேட்ச்சு காற்று இல்லை. காற்று ஓவர் 3 இன்னிங்ஸ். எண்ட் ஆஃப் 4 overs 23 for 5. மார்க்கர் எங்கே இருந்தாலும் வந்து வைடு கொஞ்சம் போட்டு கொடுங்க. மார்க்கர் கிரவுண்ட் ஸ்டாஃப் வாட்டர் அம்பையர்ஸ்க்கு வாட்டர் கொடுங்க. கிரவுண்ட் ஸ்டாஃப் ப்ரோ, மார்க்கர் எங்கே இருந்தாலும் வந்து அந்த ஒயிட் லைனும் கிரீஸ் லைனும் கொஞ்சம் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கோகுல் சிட்னி சிக்ஸர்ஸ். கோகுல், மிஸ்டர் கோகுல், அதை வாங்கிட்டு போகலாம்ல. அது சிட்னி சிக்ஸர்ஸ்க்காக தண்ணி எடுத்துட்டு போற அண்ணன் சரவண பாண்டி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போட்டிக்கு ஸ்பான்சர்ஷிப் வழங்கிய திருவாளர் கேஜி கண்ணன் மற்றும் விக்னேஷ் மற்றும் கே லிங்கேஸ்வரன் எல்லாருக்கும் எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த போட்டியை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் மற்றும் அதன் சப்போர்ட் யூடியூப் சேனல் கமெண்ட்ரி பாக்ஸுக்கும் எங்களோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஆடியோ வழங்கிய சித்ரா ஆடியோஸ் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சாட்ஸ் சாம்பியன்ஸ் லீக் சீசன் 1 சார்பாக. பிரேக் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் ரெடி பண்ணுங்க அம்பையர். End of 4 overs 23. இந்த டீம் வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பிரவீன், எல்லாமே அபோவ் 30 தான். மிஞ்சி மிஞ்சி போனால் 1 இல்லை 2 பேர் தான் பிலோ 13. ஆனால் அவங்க ஃபீல்டிங்கை பார்த்தா 30. அவங்க ஃபீல்டிங்கை பார்த்தா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? பிலோ 30 2 பேர் இருக்காங்க. சாண்டின்னு சொன்னால் அவர் கோவப்படுவாருங்க. சந்தனகுமார், கிருஷ்ணன். ஒரு பந்து கூட விட மாட்டாங்க, எங்கே போனாலும் நாங்கள் இருக்கோம் அப்படின்றாங்க.
மோசஸ். கோகுல் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க வெளியே. நெக்ஸ்ட் ஓவர் போகிறதுக்காக மோசஸ். கேட்சா விக்கெட். வாட் அ கேட்ச். காமேஷ் தான் நினைக்கிறேன் அவர் பேர். இல்லை, கிருஷ்ணகுமார். கேகே கிருஷ்ணகுமார். டீம் ஸ்டார்டிங்லேருந்து சூப்பராக ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே கேட்ச் தான், மிஸ்ஸே இல்லை. அவங்ககிட்ட இந்த மிஸ்ஃபீல்டே பார்க்கல. ஆக்சுவலி சொல்ல போனால் அந்த 4.1 ஓவராக பார்க்குறோம், ஒரு பால்ட மிஸ்ஃபீல்டே இல்லை. பேட்டிங் டீம் பேட்டிங் டீமோட வந்துட்டாரு நட்சத்திர ஆட்டக்காரர், ஹை காஸ்ட் பிளேயர் ஆஃப் எவ்ரி டோர்னமெண்ட்ஸ், சரவணன். கேம் சேஞ்சர். ஐயோ, இப்போத்துலேருந்து நீங்கள் இந்த கேமில் ஒரு சேஞ்ச் பார்க்கலாம். ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க பிரவீன். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததெல்லாம் ஒரு கேமா அப்படின்ற அளவுக்கு ஆடக்கூடிய ஒரு ஆட்டக்காரர். கேம் சேஞ்சர் அப்படிங்கிறதுக்கு உண்மையாகவே ஒரு எடுத்துக்காட்டுனா அவர் இவர் மட்டும்தான், சரவணன் வீரராகவன். இஸ் ஆன் ஸ்ட்ரைக். ஃபஸ்ட்டு பாலே ஆரம்பிச்சிருக்காரு. இப்போதான் சொல்லி முடிக்கல, கேமே சேஞ்ச் பண்ணுறாரு. பால் பாய்ஸ், மிஸ்டர் விக்னேஷ் அந்த பந்தை கொஞ்சம் எடுத்து போடுங்க. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் நீங்கள் கூட அந்த பந்தை எடுத்து போடலாம். அடிக்கணும், இன்னும் நிறையா அடிக்கணும் பேட்டிங் டீம். ஸோ இந்த கிரவுண்டில் ஈஸியாக 100 ரன்ஸை சேஸ் பண்ணுறாங்க. இந்த ரன் பத்தவே பத்தாது. பால் எடுத்து போடுங்க கௌதம். நியூ பால் ப்ளீஸ். 100 ரன்ஸ் ஈஸியாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அடிக்கிறாங்க. சேசிங் டீம் எதுவும் பண்ணல, பட் ஆனால் க்ளோஸாக கொண்டு போகிறாங்க. எஸ், விண்டு சப்போர்ட் பண்ணிச்சு ஃபஸ்ட்டு ஒரு 2 மேட்ச்சுக்கு. கொஞ்சம் விண்டு கம்மியாக இருந்தாலுமே லெக் சைட் ஷார்ட்டஸ்ட் பவுண்ட்ரி. ஸோ கண்டிப்பாக 60+, 70+ அடிச்சே ஆகணும். அதுவும் இல்லாமல் இந்த டீமில் ஆடுற எல்லாருமே பெரிய பெரிய ஹிட்டர்ஸ் தான். இன்னும் கவி ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. பேட்டிங் பவர். ஓகே. அடுத்த பந்து. ஒரு பவுண்டரிக்கு அப்புறம் நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேஷன். ஸோ ஸ்கோர் கார்டில் ரன் ஏறிட்டே இருக்குது. ஸ்ட்ரைக்கில் கவி அரசன் பெஸ்ட் ஆல்ரவுண்டர். இந்த டீமோட பெஸ்ட் பார்ட்னர்ஷிப், இதுதான் மேட்சே டிசைட் பண்ண போகுது. சொன்ன உடனே அடிச்சாரு. விக்கெட் தான். பவுலிங் டாமினேஷன் பயங்கரமாக இருக்குது இந்த மேட்ச்சில். சந்தனகுமார் 4 கேட்ச் பிடிச்சிட்டாரு. இதோட மோசஸோட செலிப்ரேஷன் ரொம்ப ஐகானிக்காக இருந்தது, அதெல்லாம் ரொம்ப யூனிக்காக இருந்தது. இந்த கமாண்டேட்டர்ஸ் கர்ஸ்ன்னு நினைக்கிறேன். சொல்கிற அடுத்தடுத்த பந்து எல்லாமே விக்கெட்டு தான் விழுது. ரொம்ப ஏமாற்றத்தோடு வெளியேறுகிறார் கவியரசன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பாலாஜி.
28 for 7, 4.4. அடுத்த அடி இல்லப்பா, சந்தானம் நீ வராத, நானே பிடிச்சிக்கிறேன்ட்டார் கண்ணன். கண்ணன் அந்த காதலோட அணுகிறாரு. அதாவது கண்ணா வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பவுலர், பெஸ்ட் ஆல்ரவுண்டர். அவருக்கே இன்னும் ஓவர் கொடுக்கல அப்படின்னும் போது இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ரென்த்தை யோசிச்சு பாருங்க. கிளாஸியஸ்ட் பிளேயர் ஃபீல்டு வந்துட்டாரு. நீங்க எத்தனை பேர் வேணாலும் நிக்க வைங்க. End of 5 overs, 28 for 8. Batting power play. இருபத்தெட்டுக்கு 8பா, 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஃபாஸ்டஸ்ட் பவுலர் இந்த டீம்லயே இவர் தான். கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. அவர் டிஷர்ட்லாம் ஹார்ட் தான் போட்டுருப்பாப்ல. அவருக்கு அவ்வளோ காதல் கிரிக்கெட் மேல. டாட் பால். It's a great yaking delivery. Again dot ball. கண்டினியூஸாக 3 டாட் பால், அதுவும் பேட்டிங் பவர் பிளேயில். ரொம்ப ரொம்ப இதெல்லாம் அரிது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கண்ணன் வச்சிருக்க காதல். நான் சொன்ன காதல் கிரிக்கெட் மேலே, நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நோ பால், ஃப்ரீ ஹிட் இல்லையா? எனக்கு தெரியாது. கோகுல் இல்லை, ஃப்ரீ ஹிட் இல்லை, நோ பால் மட்டும்தான். நேர்த்தியான தடுப்பாட்டம், ரன் எடுக்கும் வாய்ப்பில்லை. பேட்டிங் பவர் பிளேயில் கண்டினியூஸாக டாட் பால் போடுற ஒரே பவுலர். வரும் வரும் வரும். அகைன் டாட் பால். பவர் பிளேயோட லாஸ்ட் பால். Again dot ball. Over. End of 6 overs, 30 for 8. Batting power play பெஸ்ட் பவுலிங் இதுதான் இது வரைக்கும்.
சிட்னி சிக்ஸர்ஸில் இவங்க மட்டும் இல்லாமல் பயங்கரமான ஒரு ஹார்ட் ஹிட்டர் இருக்கார். அவர் நேம் ரொம்ப ஸ்டைலாக சொல்லணும்னா சதீஷ் அப்படி சொல்லணும். பாணி பூரி சதீஷ் லாஸ்ட் ப்ரீமியர் லீக்கில் ஸ்ரீலங்காக்காக இறங்கி ரொம்ப க்ரூஷியல் வின்னிங் நாக் ஆடினார் பானிபூரி சதீஷ். அவரோட ஹேர் ஸ்டைலுக்கு இங்கே பல பேர் ரசிகர்கள் இருக்காங்க. சூப்பர் டெலிவரி, டாட் பால். இந்த டீம் பவுலிங்கில் மிரட்டுறாங்க. கேட்ச் என்ற கால். இட்ஸ் அ விக்கெட். கிருஷ்ணா, கேட்சர் நேம் வந்து கிருஷ்ணா. அவர் பார்க்க அப்படியே காமேஸ்வரோட அசல் மாதிரி இருப்பார். யாரும் நம்பாதீங்க, நானே அப்படி தான் ஏமாந்துட்டேன். மாலை போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் இன்னைக்கு. The last batsman come to the crease. 9 wickets. பிரபு, அவர் நேம் வந்து பிரபு, லெஃப்ட் ஹேண்டர். இவரெல்லாம் குறைச்சி மதிப்பிட முடியாது. கட கட கடன்னு அடிக்கிற ஆளு. டாட் பால். இந்த கண்ணாடி போட்டு சொன்னார் மேட்ச் ஆரம்பத்துக்கு முன்னாடி 40 ரன்னுக்கு பவுலிங் போடுவேன் அப்படின்னு. பட் டீமே மொத்தமாக 40 ரன்னு தான் போட்டிருக்கு. 40 கூட ஆடல, ஃபுல்லாக டாமினேஷன் தான். சூப்பர் டெலிவரி, ஒரு ரன். எனக்கு தெரிஞ்சு ஃபீல்டிங் டீம் நல்லா பிச்சை ரீட் பண்ணிட்டாங்க. இங்கே தான் போடணும் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அகைன் ஃபீல்ட் சேஞ்ச். ஃபீல்ட் செட்டப்பே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பாலில் வைப்பாங்க இந்த மாதிரி. டெய்ல் எண்டர்ஸ்க்குனே ஒரு ஃபீல்ட் செட்டப் இருக்கும். அதை இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். டாட் பால். ஓவர். கண்ணன், கண்ணனை எதிர்கொள்பவர் பிரபு. குட் ஸ்டாப். டாட் பால். டாட் பால். கண்ணா மைண்டில் விளையாடுறாரு, பேட்ஸ்மேனோட மைண்டில் பூந்து விளையாடுறாரு. அகைன் ஷார்ட் பிச் பால்.
விக்கெட். ரன் அவுட் என்ற முறையில் இல்லையா, எல்லாரும் கிளம்பி வந்ததை பார்த்து அவுட்டுன்னு நினச்சோம். வாங்க கண்ணன், ஆர்குமெண்ட்ஸ் வேணாம், அம்பையர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். அடி இல்லை, ஒரு ரன். கேட்ச். இந்த இன்னிங்ஸ் முடிஞ்சது. இந்த இன்னிங்ஸில் நிறைய விளையாண்டது பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ் கிடையாது, சந்தானமும் கிருஷ்ணாவும் தான். ஏன்னா எல்லா பந்து அவங்க தான் பிடிச்சிருக்காங்க மாற்றி மாற்றி. கண்ணா வேணால் கூட சேர்த்துக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 34க்கு ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க சிட்னி சிக்ஸர்ஸை. 35 ரன்ஸ் அடித்தா ஜெயிக்கலாம் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ். ஆர்கனைசர்ஸ் விக்னேஷ் மற்றும் கோகுல் அடுத்த ஆட்டத்துக்கு கேப்டன்ஸை கூப்பிட்டு டாஸ் போடுங்க. மேட்சை டிலே பண்ண வேண்டாம். முன்னா எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க. சிட்னி சிக்ஸர்ஸ் ஃபீல்டிங் டீம் உள்ளே வந்துட்டாங்க. பேட்டிங் டீம் ரெடி ஆகிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த மேட்ச் நடத்துறதுக்கு. இந்த போட்டிக்கு நடுவராக பணியாற்றும் பாண்டி மற்றும் பாக்யா அண்ணன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த போட்டிக்கு ஸ்பான்சர்ஷிப் வழங்கிய திரு கேஜி கண்ணன் மற்றும் விக்னேஷ் மற்றும் லிங்கேஸ்வரன் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 35 அடித்தால் வெற்றி பெறலாம். இந்த போட்டியை காண அனைவரும் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் மற்றும் அதன் சப்போர்ட்டாக இருக்கும் யூடியூப் கமெண்ட்ரி பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த போட்டிகளை நீங்கள் நேரலையில் காணலாம் எல்ஐ ஸ்போர்ட்ஸ். மற்றும் நீங்கள் ஷார்ட்ஸ் கூட இதில் போடுவாங்க, நீங்கள் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த போட்டிக்கு பேருதவி வழங்கிய விக்னேஷ் மற்றும் இந்த போட்டியை நடத்தும் விக்னேஷ் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போட்டிக்கு ஒலி வழங்கி கொண்டிருக்கும் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் மற்றும் சித்ரா ஆடியோஸுக்கும் கமெண்ட்ரி பாக்ஸுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பானிபூரி சதீஷ், உங்களோட ஹேர் ஸ்டைலை பார்த்து இங்கே இருக்க எல்லாருமே எங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் தான் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹேர் ஸ்டைல் அது. That's Champions League 2025 Season 1. கோகுல் மற்றும் விஜய், ரசில், தண்ணி இங்கே இல்லை குடிக்க, தண்ணி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்க. தண்ணி இல்லை, கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க ரசில். இது ஓப்பனிங் பேர், இப்போவுமே இவங்க ஓப்பனிங் ஆடக்கூடியவங்க அவங்கவுங்க டீமுக்கு. ஸோ இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம்தான். ஹார்திக் சாண்டி
மற்றும் கணேஷ். அம்பையர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் நிறைய மேட்சஸ் ஆடணும். தண்ணி கேன் தூக்கிட்டு போற ரசில், நன்றி. கண்ணாடி தான்ப்பா அழகு. காண்டாமிருகத்துக்கு கண்ணாடி போட்ட மாதிரி ஒரு ஃபேஸ். சிட்னி சிக்ஸர்ஸ்க்காக கேமரா முனையிலிருந்து கேமரா எண்ணிலிருந்து அரவிந்த், எதிர்கொள்பவர் கணேஷ். பாலே அடிங்க. கேட்ச். அந்த பக்கம் எப்படி போட்டாங்களோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சை நீங்கள் குறைவாக மதிப்பிடக்கூடாது. ரெண்டுமே பலம் வாய்ந்த அணிகள். எப்பவுமே லோ ஸ்கோரிங் மேட்சஸ் தான் ரொம்ப ரொம்ப கடைசி வரைக்கும் போகும். ஸோ இந்த மேட்ச் நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரவணா எம்எஸ்டி, த நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். இவர் ஆடுற ஷாட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்டைலான ஷாட்ஸ். கஷ்டமே பட மாட்டார். வர பால் அப்படியே மாற்றி மாற்றி திசையை மாற்றி மாற்றி விடுற கண்டி அடித்து ஆடணும்னு எண்ணவே மாட்டார். பந்துக்கும் வலிக்காது, பேட்டுக்கும் வலிக்காது. அந்த மாதிரி ஒரு பிளேயர். பாருங்க ஆஸ்திரேலியன் ஃபீல்ட் செட்டப்பை எப்படி அழகாக யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. சூப்பர் ஆன் டிரைவ். ஓரன் ரிக்கி பாண்டிங் கேப்டனாக இருக்கும்போது ஆஸ்திரேலியாக்காக இந்த மாதிரி ஃபீல்ட்லாம் பயங்கரமாக வைப்பார். ஸோ நம்ம ஆடுறதே பிபிஎல் ஃபார்மேட் தான். பந்து கிரேட் டெலிவரி. ஓ, மிஸ் பண்ணிட்டாரு. விக்கெட்டா? விக்கெட்கான அப்பீல்.
ஃபீல்டிங் டீம் ரெடி. டிஸ்டன்ஸ் சொல்கிறேங்க. விக்கெட். கணேஷ் ப்ரோ, இது அம்பையர்ஸ் வந்து தேர்ட் அம்பையரை செக் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. விக்கெட். இது வந்து ஸ்டம்ப்ஸுக்கு நடுப்புற போயிருக்கு. இது எங்களுக்கே கொஞ்சம் பாக்கியண்ணா ஆர்கியூமெண்ட்ஸ் வேண்டாம். ரெடிண்ணா. ஆர்கியூமெண்ட்ஸ் வேண்டாண்ணா. அம்பையர் வந்து கரெக்டாக தானே பண்ணுறாங்க. நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ் ப்ளீஸ். சிட்னி சிக்ஸர்ஸ் ஃபீல்டிங் டீம் நீங்கள் ரெடி ஆகிடுங்க. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்லேருந்து ஒரு பிளேயர் பேட்ஸ் பண்ணுவாங்க. ப்ளீஸ் நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ். ரெடி ஃபீல்டிங் டீம் ரெடி ஆகுங்க. ஃபீல்டை ஸ்பிட் பண்ணுங்க. அம்பையர்ஸ் கரெக்டாக தான் பார்க்குறாங்க. நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ் ப்ளீஸ். அம்பையரின் தீர்ப்பு இறுதியானது மற்றும் உறுதியானது. யாரும் நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் மேட்சோட அப்டேட் வந்திருக்கு. பிரிஸ்பேன் ஹீட் மற்றும் சிட்னி தண்டர். அதில் பிரிஸ்பேன் ஹீட் வந்து டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. Choose to bowling. Batsman Moses. நேர்த்தியாக பந்து வீசிட்டு இருக்காரு அரவிந்த். ரொம்ப ரொம்ப ஈஸியாக காமிக்கிறார் பவுலிங் போகிறது எவ்வளோ ஈஸி அப்படின்ட்டு. ரன் அவுட் ஆப்பிள். Again ஒரு ரிவ்யூ கால். ரிவ்யூக்கான டைம் இது.
லோபேஸ். விக்கெட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பவுலிங் டீம் ஃபுல்லாக பவுலிங் டாமினேஷன். பேட்ஸ்மேன்ஸால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா இந்த 2 டீமுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் வச்சிருக்காரு 2 டீமும். விக்னேஷ் ஓட்டப்பந்தயத்தை நிறுத்திட்டு நெக்ஸ்ட் பவுலர் சரவணன் வீரராகவன். ஒரு ஓவர் முடியும் போது 1 ரன்னு 3 விக்கெட்டு. ஆக்சுவலி சொல்ல போனோம்னா நடந்த இது வரைக்கும் எல்லா இன்னிங்ஸ்லையும் இதுதான் லோவஸ்ட் ஸ்கோர். விளையாடுற 2 பேருமே பெட்வீன் த விக்கெட்ஸ் ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க. ஈவன் கிரிக்கெட் பால்லையே இவங்களுக்கு பந்து போட்டு நிறுத்தணுன்றதே கொஞ்சம் சவாலான விஷயம்தான். அந்த சேலஞ்சை எடுத்துகிட்டு வந்திருக்கிறது த கேப்டன் சரவணன் வீரராகவன். இவரால் பேட்டிங்லேயும் மேட்சை சேஞ்ச் பண்ண முடியும், பவுலிங்லேயும் சேஞ்ச் பண்ண முடியும், ஃபீல்டிங்லேயும் தாறுமாறாக பண்ணுவார். ரன் அவுட் வாய்ப்பா? ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் 2 பேருக்குள்ள. இருந்தாலும் சேஃபாக ஒரு ரன் ஓடிட்டாங்க. விக்னேஷ் எங்க இருந்தாலும் சரவணன் டு பிஎஸ்எம். டாட் பால். லோ ஸ்கோரிங் மேட்ச்சு எப்போவுமே ப்ரெஷர் தான். பேட்டிங் டீமாக இருந்தாலும் சரி, ஃபீல்டிங் டீமாக இருந்தாலும் சரி, ஆல்வேஸ் ப்ரெஷர் தான். பேக் டாட் பால். ஆஸ்திரேலியன் ஃபீல்ட் செட்டிங்கை இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஓவர் பை ஓவர் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் இதே மாதிரி தான் வச்சாங்க. அவுட் சைடுங்கிற முறையில் அவுட் சைடு ஏஜ் அப்படின்ற முறையில் ஒரு ரன் எடுத்திருக்காங்க. கேட்சா? கேட்ச் வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு, ரன் அவுட் வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு. ஓவர். ரெண்டு ஓவர் முடியும் போது அணியின் எண்ணிக்கை 5 ரன்கள். 3 விக்கெட்டுக்கு 5 ரன் அடிச்சிருக்காங்க. பெஸ்ட் பவுலர் கவி. புகைப்பட கருவி முனையிலிருந்து கவி டு மணி பிஎஸ்எம்.
காட் பிஹைண்ட் என்ற முறையில் தனது விக்கெட்டை இழக்கிறார் மணி பிஎஸ்எம். செம்ம மேட்சுங்க இது. அனல் பறக்கும் போட்டின்னு நம்ம ஆரம்பிக்கும் போதே சொன்னோம். அது ஏன் சொன்னோன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ. ஏன்னா வெறும் 35 ரன் தானே நினச்சோம். வர்றதும் போகிறதுமா தான் இருக்காங்க எல்லா பேட்ஸ்மேனும். ஆக்சுவலி என்னோட கோ கமாண்டேட்டர் சொன்னார், ரெண்டுமே பவுலிங் டாமினேஷனாக இருக்குன்ட்டு. அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரன்னுக்கு ஈக்குவலாக விக்கெட்ஸ் போயிட்டுருக்கு. தனது அணிக்காக அடுத்து களமிறங்குவார் கே கிருஷ்ணகுமார். ஒரு ரன் அவுட்டுக்கான சான்ஸே இல்லை, மிஸ் பண்ணிட்டாங்க. மேட்ச் செம்மையாக போயிட்டு இருக்கு. மேலே போகுது. கேப்பில் ஒரு சிங்கிள் அழகாக ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிருக்காங்க. கம்மியான ஸ்கோரை ஆட பார்க்குறாங்க. எதுவுமே இல்லாமல் மேட்ச் இருந்தாலும் ஷார்ட் பால் செம்மையாக போட்டுட்டு இருக்காரு கவியரசன். பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஸ்டார்டிங். மேட்சை கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டாரு யாரும். எல்ஐ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலில் கேன் வாட்ச். சிக்ஸா ஹலோ ஹலோ திருப்பி ஒரு 6. ஸோ தொடர்ந்து கன்சிக்யூட்டிவாக 2 6 ஆல்மோஸ்ட் வந்துருச்சு ஸ்கோர். ஓவர். சார் 3 overs ஸ்கோர் 19, லாஸ் ஆஃப் 4 விக்கெட்ஸ். ஆல்மோஸ்ட் வந்துருச்சு ஸ்கோரு. விக்கெட் விட்டு ப்ரெஷரில் இருந்தாங்க. 2 6ல் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. கிருஷ்ணகுமார் வந்து 2 6 ஆல்மோஸ்ட் டன் மேட்ச். குட் ரன்னிங் between the wicket. சரவணன் சும்மா மேட்ச் அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போகிறார், எந்த ப்ரெஷரும் இல்லாமல். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க ரெண்டு பேரும். ஃப்ரம் சரவணன். இவர் எடுக்கிறதுக்காக லாஸ்ட் 2-3 டோர்னமெண்ட்டாக விக்டரிஸ் ரொம்ப ட்ரை பண்ணி இந்த முறை தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா இவர் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த டீமுக்கு.
மேட்ச் அழகா கொண்டு போறாரு. குமார் தன்னோட அடையாளத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. இவ்வளோ நாள் யாரும் இவர் எடுக்கிறதுக்கே யோசிச்சாங்க. பிரின்சிபலாக ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸ்விங் அண்ட் மிஸ். டாட் பால். ஓவர். எண்ட் ஆஃப் 4 overs. 24 for 4. முதல் 2 ஓவரில் இருந்த மொத்த ப்ரெஷரையும் கிருஷ்ணா 2 சிக்ஸ் அடித்து ஃப்ரீ பண்ணிட்டாரு. பேட்ஸ் சாம்பியன்ஸ் லீக் சீசன் 1 2025 இந்த போட்டியை நடத்த பேருதவி வழங்கிய திருவாளர் கேஜி கண்ணன் மற்றும் விக்னேஷ் மற்றும் லிங்கேஸ்வரன் அவர்களுக்கு எங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த போட்டியை நேரலையில் வழங்கி கொண்டிருக்கும் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் மற்றும் அதன் சப்போர்ட்டிங் சேனலான கமெண்ட்ரி பாக்ஸ் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் சித்ரா ஆடியோஸ் அவங்களுக்கு எங்களோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போட்டியை நேரலில் காணலாம். எல்ஐ ஸ்போர்ட்ஸையும் கமெண்ட்ரி பாக்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் லைவில் பார்க்கலாம். மேட்சஸில் எல்லாமே ரொம்ப க்ரூஷியலாக போகுது. எந்த மேட்சை மிஸ் பண்ணாலும் இழப்பு என்னமோ பார்க்காத உங்களுக்கு தான். அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க எல்லா டீம்ஸும். ஃபீல்டிங் டீம் ரெடி ஆகிடுங்க. நெக்ஸ்ட் மேட்ச் அனல் பறக்கும் போட்டி. பேரில் மட்டும் கிடையாதுங்க, போட்டிலையும் பயங்கரமாக அனல் இருக்கும். மஸ்ட் வின் கேம் ஃபார் பிரிஸ்பேன் ஹீட். 4 overs 24 for 4 wickets. 11 needed. பிரிஸ்பேன் ஹீட் டீம் மீட்டிங்லாம் முடிச்சிருங்க. உள்ளே போனோடனே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரவணன் வெர்சஸ் சரவணன். Great delivery from Saravana. Dot ball. ஃபீல்டர்ஸ் எங்கே இருக்காங்கன்னு தெளிவாக மைண்டில் வச்சிருக்காரு சரவணா. அழகாக பாலை தள்ளுறாரு. டாட் பால். அடி. 6. கிருஷ்ணகுமார் எடுக்கிறதுக்கு எல்லாருமே யோசிப்பாங்க.
ஆனால் இந்த டோர்னமெண்ட்டில் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை அருமையாக பயன்படுத்திட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பால் இல்லைன்னா கௌதம் பால் கொஞ்சம் தூக்கி போடுங்க. கௌதம் இனிமே கௌதம் பாலை ரெடியாக கையில் வச்சிருங்க. குமார் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டார். இனிமேல் எந்த ப்ரீமியர் லீக்லையும் அவரை பேஸ் ப்ரைஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி இன்னைக்கு ஆடிட்டு இருக்காரு. ரொம்ப குரூஷியலான நாக். டாட் பால் ஆல்மோஸ்ட் பேட் 4 டு வின். டாட் பால் பவுண்டரிக்கு அப்புறம் 2 டாட் பால். ஓவர் 1. 31 4 டு வின். 4 ரன் தான் தேவை. நெக்ஸ்ட் டீம் சின்ன மிஸ்ஃபீல்டு ஒரு ரன் விட்டாங்க. அவ்வளோதாங்க. 3 ரன் தான் தேவை பண்றதுக்கு. அவ்வளோதான். 6ஓட முடிச்சிட்டாரு மேட்சை. ஸ்டார்டிங் ப்ரெஷராக இருந்தாலும் மேட்சை ஈஸியாக முடிச்சிட்டாங்க ஒரு பவுண்டரியோட. அதோட 3 சிக்ஸ் அடிச்சிருக்காரு இந்த மேட்ச்சில் கிருஷ்ணகுமார். சாரி 4 சிக்ஸ். 24 ரன் அவரே வச்சுட்டாரு. டார்கெட்டாக இருந்தாலும் 2 டீம் செம்மையாக பவுலிங் போட்டிருந்தாங்க. குமார் கேம் சேஞ்சர் வந்து மாற்றி விட்டார். மேன் ஆஃப் த மேட்ச்